முத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. நவம்பர் 27 தமிழர்கள் அனைவரும் மாபெரும் விதத்துல கொண்டாடப்பட வேண்டிய நாள். அனைவரும் நினைவு அந்த நாள் மறந்துவே கூடாதா என்று நாம் அனைவரும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நாள் இந்த நவம்பர் 27. நமது தமிழ் இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, கடல் கடந்து பல இனத்தோட சண்டை போட்டு, பல மொழியினரோட சண்டை போட்டு, பல நாடுகளோட சண்டை போட்டு தமிழ் இனத்தை காக்க வந்த தலைவன், தமிழ் இனத்தை காத்த தலைவன், ராஜ 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 வம்சம் கரிகாலனுக்கு இன்று பிறந்த நாள். ஆனா ஆமாங்க, நம்ம சேப்பாக்கத்தின் சேகுவராக்கு இன்று பிறந்த நாளுங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். ஐயா உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளுக்காக ஒரு பாடல் வெளியிட்டாங்க அப்படின்ற செய்தி என் காதலை கேட்ட உடனே எனக்கு ஒரு பாடல் நினைவு வந்தது பாருங்க. செம்ம பாட்டுங்க அது. துதி பாடும் துதி பாடும் துதி பாடும் துதி 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 பாடும் 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 துதி பாடும். இந்த பாட்டை ஏன் திடீர்னு ஞாபகப்படுத்தி விடுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாட்டை நான் பாடல. என்னடா நியூஸ் எல்லாம் சும்மா பெருசா முறுக்கா இருக்கேன்னு நினைக்கிறியா? கொத்தடிமடா, கொத்தடிமை, அறிவாலயத்தின் திராவிட கொத்தடிமடா நாங்க அப்படின்னு இந்த கொத்தடிமை கும்பல் துதிப்பாடும் என்கிற பாட்டை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அறிவாலயத்தின் திராவிட கொத்தடிமை கும்பல்ல ஒரு கொத்தடிமை இது உதயநிதி அல்ல, இது உதவும் நிதி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. ஒரு பக்கம் இவர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கிறாரா, எதிர்க்க நின்றுட்டு தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லாம் அவங்க கிடக்குறான் உதவாநிதி என்னடா அப்படி, இவன் நேத்து சின்ன பையன், நேத்து மழை முளைச்ச காணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள்லாம் பேசுறதா மக்கள் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் உதவாநிதிங்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா மக்கள் உதவநிதி, துன்ப நிதி, இது துயர நிதி, ஐயோ அந்த நிதி கிட்ட மட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஊடகத்துல கழுவி ஊத்துறாங்க. நம்ம எந்த பக்கம் தான்ப்பா போறது? எல்லா பக்கமும் லாக் ஆகி நிக்கிறேன்னா பாத்துங்களேன். இந்த பாட்டெல்லாம் கேள்விப்பட்ட இதெல்லாம் பார்த்த உடனே என்னடா பேருக்கு பாட்டு போட்டாங்க, தாத்தாவுக்கு பாட்டு இருக்குமே அப்படின்னு ஒரு பாட்டு. நானும் ரொம்ப நேரமும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைக்குள்ள போயிட்டேன். அப்புறம் திடீர்னு ஒரு பாட்டு நினைவு வந்தது. அதாவது அந்த பாடல் பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக, ஐயோ அதுக்கு மேலே ரிலீக்ஸ் மறந்துச்சு. பாண்டாலும் நம்ம மேலே கேஸ் ஏதாவது போட்டு விட்டுருவாங்க. சரி வானா, அந்த பாட்டு உங்களுக்கே தெரியும். சீமானனை கூட பாடினாரு, 3 தடவை அவர் மேலே 3 கேஸ் போட்டாங்களாம். இந்த பாடலில் வரக்கூடிய அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை, இது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் போட்டாங்களாம். சரி அதை விடுங்க. தாத்தாவுக்கு பாட்டு இருக்கு, பேர் இருக்கு, தாத்தாவுக்கு பாட்டு இருக்கு, அப்பாவுக்கு பாட்டு வேணுமே. நினைவுக்கு வந்துருச்சு. ஸ்டாலின் தான் வந்தாரு, வராரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. ஏன்னா தப்பா நீச்சல் அடி, விடியல் தர ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இல்ல இல்லடா, இது நீச்சல் அடிக்க போறாருதான் கரெக்டா, இது விடியல் தர வர்றாருல கரெக்டா இல்ல. அவங்க எழுதுனாங்க அந்தம்மா ஸ்டாலின் தான் வர்றாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. ரைமிங் சூப்பரா இருக்கு. அதனால புது பாட்டு நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். ஸ்டாலின் தான் வர்றாரு, நீச்சல் அடிக்க விட்டாரு. சரி, இப்ப பேரனுக்கு பாட்டு வேணுமே. அதான் நம்ம அண்ணன் லோகேஷ் பொய்யா மொழி வெளியிட்டு இருக்காரு. இனம் காக்க வரும் தலைவரே வா வா, இளம் தலைவரே வா வா. எல்லாருக்கும் பாட்டு என்பது கிடைச்சிருச்சு, சிறப்பு. பாடல் வெளியிட்டாங்க கேள்விப்பட்டோம். பேச வேண்டியது ஏன் வேலை. தாத்தா பாட்டையும் வச்சு செஞ்சாச்சு, அப்பானுடைய பாட்டையும் வச்சு செஞ்சாச்சு, பேரனுடைய பாட்டு வெளியே வந்திருக்குது. என்ன பண்ணணும்? தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்கட்டும். உங்களுக்கான கண்டென்ட்டும் கொடுத்துட்டேன், மெட்டீரியலும் கொடுத்துட்டேன், வேலையை சீக்கிரம் ஆரம்பிங்கப்பா, அவ்வளவுதான். அதாவது ஐயா உதயநிதி அவனுடைய நவம்பர் 27 நான் மறக்கக்கூடாத நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் மறக்கக்கூடாது? ஐயா உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாளான நவம்பர் 27 இன்று சில விடயங்களை நம்ம நினைவு கூற வேண்டியிருக்கு. அவருடைய தாத்தாவான ஐயா திரு கருணாநிதி அவர்கள், அதான் நான் தான் தமிழினத்தினுடைய தலைவர், நான் தான் முத்தமிழ் அறிஞர், நான் தான் தமிழினத்துடைய காவலன் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழர்கள் மாபெரும் வரலாற்றை படைத்த தமிழர்களான வீரமங்கை, வேலுநாச்சியார், அம்மையார், குயிலியவர்கள், மருது சகோதரர்கள், ஐயா வாவு சிதம்பரனார், பூலித்தேவர், ஒண்டிவீரன் போன்ற பலரை வரலாற்றிலிருந்து மறைத்தார், அழித்தார்.
அது மட்டுமல்ல, மொழிப்போர் தாகிகளான தாளமுத்து நடராசனை வரலாற்றை அழித்தார், சிதைத்தார். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தமிழர்களான ஐயா திரு சங்கரலிங்கனார், சிவந்தி ஆதித்தனார், ஐயா திரு இரட்டைமலை சீனிவாசன், ஐயா திரு அயோத்திதாச பண்டிதரின் வரலாற்றை மறைத்தார், அழைத்தார், சிதைத்தார். தமிழரான ஐயா திரு அப்துல் கலாம் அவர்களை இரண்டாவது முறையாக குடியரசுத் தலைவர் ஆக விடாமல் தடுத்தார். தமிழரான ஐயா திரு மூப்பனார் அவர்களை பிரதமராக ஆக விடாமல் தடுத்து, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ராஜகவுடா என்ற ஏதோ ஒரு நபரை பிரதமராக பரிந்துரைத்து மூப்பனார் அவர்களை அழித்தார், சிதைத்தார். தமிழ்நாடு நாளான நவம்பர் 1 மறைத்து தமிழர்களான நம் கண்ணில் மண்ணை தூக்கி தமிழ்நாடு நவம்பர் 1 அல்ல என்று குழப்பினார். தமிழர்களான நம் இனமான பிரச்சனையின் பொழுது நம்மை ஏமாற்றி உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினார். இன்னும் பல பல பல. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி கட்டாய மொழி அல்ல, விருப்பம் இருந்தா மொழி, மொழிப்பாடம். தமிழுக்கு பெயர் அல்ல, மொழிப்பாடம் என்று மாற்றினார். கட்டாய மொழி அல்ல என்று மாற்றினார். தமிழ்நாட்டில் தமிழர்களை சிறுபான்மையினராக மாற்றினார். இந்த தமிழ்நாட்டில் தமிழர்கள் விளிம்பு நிலையில இருக்கிறாங்க. நீ எது எடுத்தாலும் சரி, மருத்துவம், கல்வி, பொருளாதாரம், எது எடுத்தாலும் சரி, விளிம்பு நிலையில இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களை சிறுபான்மையினரை ஆக்குனது யாரு? இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆனா தமிழர்களுக்கு என்று நமக்கு ஒரு சொந்தமான நாடு இல்லை. இருந்தாலும் அது ஆள ஒரு தமிழ் இல்லை. காரணம் இவங்கதான். யாரு? ஐயா கருணாநிதி. மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? அவருடைய வழிவந்த பேரன் ஐயா திரு உதயநிதி அவர்கள் என்ன சொல்றாரு? 2026 வரக்கூடிய அந்த தேர்தலில் நாங்கள் திராவிட மாடல் 2.0 அமைப்போம், அமைச்சே தீர்வோம், 200 தொகுதிக்கு மேல வெல்வோம் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும்? மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது. இந்த துரோகங்களை நினைவுபடுத்த, இந்த தோல்விகளை நினைவுபடுத்தத்தான். தோல்வியில இது துரோகம். இதை நினைவுபடுத்தாதான் இந்த நவம்பர் 27 அதுதான் ஐயா உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள். நம்ம என்ன பண்ணணும்? மறக்கவும் கூடாது, மன்னிக்கவும் கூடாது இந்த துரோகிகளை. ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, ஐயா உதயநிதி அவர்கள் ராஜராஜ சோழன் போல் வருவார் அப்படின்னு சொல்லி. இது என்ன? இது இவங்க என்ன பெரிய மன்னர் பரம்பரையா? ஒவ்வொருத்தரா பாட்டு வெளியிரு, தாத்தாவுக்கு ஒரு பாட்டு, அப்பாவுக்கு ஒரு பாட்டு, பேரனுக்கு ஒரு பாட்டு. என்ன இது? ஐயா துரைமுருகன் அவர்கள் கொஞ்சம் கூட வரலாற்று இதுவா இல்ல? ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு? மரத்தை வெட்டி விற்கல, மண்ணை திருடி விற்கல அவருடைய ஆட்சியில. ஐயா உதயநிதி அவர்கள் தான் இந்த ஆட்சியில துணை முதல்வராக இருக்காங்க. அது உங்க மேல என்ன வழக்கு இருக்கு? உங்க மேல யார் வழக்கு பதிவு செஞ்சா? நீங்க மண்ணை திருடுறீங்க, மலையை வெட்டி விற்கிறீங்க, ஆத்த அழிக்கிறீங்க, மலையை குறைஞ்சு விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார் உங்க மேல வழக்கு பதிவு செஞ்சா? அந்த வழக்கை பாத்தீங்களா? யார் ஆட்சியில இது நடக்குது? ஐயா உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக இருக்கு இந்த ஆட்சியில் தானே நடக்குது. நீர் மேலாண்மையில சிறந்து விளங்கினாங்க. நீங்க என்ன பண்றீங்க? மேகத்தாது அணை கட்டம் விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்க. ஐயா துரைமுருகன் கேட்கிறேன், கொஞ்சம் கூட வரலாற்று அறிவு இல்லை? ராஜராஜ சோழன் என்ன பண்ணாரு? எந்த ஒரு இடத்துலையும் தான் இனமானத்தை விட்டு கொடுக்கல. எல்லா நாடு கடந்து, கடல் கடந்து, கப்பல்ல போய் போரிட்டு தன் இனமானத்தை நாட்டினாரு, வச்சு செஞ்சாரு. எல்லாரையும் தமிழ் இனண்டா அப்படின்னு உரைச்சார், உலகத்துக்கே வரலாறு படைச்சாரு, 3ஆம் பேரரசை நிறுவினார். நீ ஐயா நான் கேட்கிறேன் ஐயா துரைமுருகன் அவர்களே, ஐயா உதயநிதி அவர்களுடைய தாத்தா என்ன பண்ணாரு? நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்பொழுது நல்லா தானே இருந்தீங்க. அம்மையார் என்ன சொன்னாங்க? வரலாற்று என்ன சொன்னாங்க? ஐயா கலைஞர் அவர்கள் பஞ்சம் பிடிப்பதற்காக திருட்டுத்தனமா இரும்பு பொட்டி எடுத்துட்டு ரயில்ல வந்தாரு அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்? இந்த ஒரு சிறிய வரலாற்று அறிவு கூடவா இல்ல? இவர் ஒப்பிட போயிட்டாரு, ராஜராஜ சோழனோட வருவாரு. போங்க ஐயா. அதாவது ஐயா ராஜராஜ சோழன் வந்து எங்க ரத்தம், எங்கால அவரு தமிழ. அனந்த நாங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். நீங்க யாருப்பா? நீங்க யார் பாஸ்? தெலுங்கு மொழி பேசக்கூடிய விஜயநகர அரசனுடைய வாரிசுங்க ஐயா உதயநிதி அப்படின்னு நீங்க வெளிப்படையாவே சொல்லியிருக்கலாம். நாங்க என்ன சொல்லியிருப்போம்? ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரி வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நாங்க பாட்டு நவுண்டு போயிட்டுருப்போம், மறுப்பே பேசிருக்க மாட்டோம். இப்போ நீங்க ராஜராஜன் சொன்ன எங்காலுன்னு சொல்லி எங்கால் நீங்க வந்து இவர் கூட ஒப்பிட்டீங்க பாத்தீங்களா? அதுதான் எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் இவ்வளவு பேசுறோம். சரி போப்பா எல்லாம் ஓஞ்சி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தா இந்த அறிவித்து விடான்னு ஒன்று நடத்துனாங்க இல்லையா? அதுல ஐயா ஏவா வேலுன்ற ஒரு அமைச்சர் வந்து அரசியலில் கலைஞரை மிஞ்சுகிறார் ஐயா உதயநிதி. எந்த அரசியல மிஞ்சுறாரு? இல்ல ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு ஒண்ணும் புரியலங்க அப்படின்னு ஐயா வடிவேல் சொல்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்? ஐயா ஸ்டாலின் அவர்களே நம்ம வெளிப்படையா வம்புக்கு எடுக்கிறோம். ஏப்பா நீ வாப்பா கலைஞரப்ப நான் நல்லாட்சி தரேன்னு வெளிப்படையா சொல்லிட்டு போப்பா, அப்போ ஒத்துக்கிறோம் நாங்க நல்லாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா ஸ்டாலின் அவர்களை நம்ம கேட்கிறோம், வெளிப்படையா வாய் திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு.
அவரே எதுவும் சொல்லல. நீ வேற ஏன்டா இதை வம்புக்கு எடுக்கிற, நானே பேச தெரியாம துட்டு சீட்டை படிச்சுட்டு உக்காந்துருக்கேன், சும்மா சும்மா வம்புக்கு எடுக்காதடா அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவரே போட்டு பேசிட்டு இருக்கோம். இவர் வந்துட்டாரு, அரசியலில் கலைஞரை மிஞ்சுகிறார் ஸ்டாலின். முதல்ல உதயநிதி ஸ்டாலின், முதல்ல ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லுங்க கலைஞரை போல ஒரு நல்லாட்சி தருவேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐயா உதயநிதிக்கு வரலாம், கொஞ்சம் பொறுமையா போலாம். அதுக்குள்ளே ஏன் இவ்வளவு அவசரம்? முதல்ல ஃபர்ஸ்ட் கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர், அப்புறம் ஃபோர்த்துக்கு போகலாம். ஸ்ட்ரெயிட்டா ஃபோர்த்துக்கு போனீங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிருங்க. பார்த்து பேசுங்க. இதே அறிவித்திருவிழால அமைச்சர் ஏவா வேலு என்கிற ஒரு அமைச்சர் தான் சொல்றாரு, கலை உலக பெரியார் ஐயா உதயநிதி அவர்கள். ஐயா கொஞ்சம் தப்பா சொல்லிட்டீங்க, சினிமாங்கிற கலை உலகத்துல ஐயா உதயநிதி அவர் ரொம்ப பெரியாரு. ஏன்னா அவர் மிஞ்சி ஒண்ணுமே நடக்காது கலை உலகத்துல, சினிமா கலை உலகத்துல அவர் மிஞ்சி ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அவர் தான் சினிமால பெரிய ஆளு. சரியா? இப்ப கூட ஒருத்தர் வந்துருக்காருல, பெரியார் தான் எங்க கொள்கையை வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, உங்க வாரிசு நீங்க திராவிட குட்டி போட்டீங்களா, அந்த திராவிட குட்டியில ஒரு குட்டி வந்திருக்கு பாருங்க. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, அந்த குட்டி சொல்லுது இல்லையா, உங்க வாரிசு சொல்லுது இல்லையா, அது போலதான் இதுவும். நம்ம உடனே நீங்க இனம் காக்க தலைவர்னு பாட்டு வேறு வெளியிட்டீங்களே, நம்ம கேட்போம் எந்த இனப்பா காக்க வந்தீங்க, திராவிட இனமா தமிழ் இனமா கேட்டா உடனே இந்த கருவாட்டு சாம்பார் கடை ஒண்ணு எடுத்துக்கிறது. இல்ல அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனா இந்த இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி ஒண்ணு எடுத்துக்கிறது. ஒரே வாழைப்பழம் தான். தமிழ் எதுப்பா, இதே வாழைப்பழம் தான். திராவிட இனங்கப்பா, இதே வாழைப்பழம் தான். இது தேவையில்லாத நம்ம கேக்குறதுன்னா, தமிழ் இனம்னா நான் காமிக்கிறேன், இதுதான்ப்பா தமிழ் இனம், தமிழ்நாட்டுல வாழ்றதான்ப்பா தமிழன், அவன் இனம் தான்ப்பா தமிழ் இனம் அப்படிங்கிறோம். நீ திராவிட இனத்தை காமி முதல்ல. கேட்டா திராவிட நாடு தான் தமிழ்நாடு. அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா இந்த கேரளா, கன்னடம், இந்த தெலுங்கானா, ஆந்திரா இதெல்லாம் சேர்த்து தமிழ்நாடே கூட சேர்த்து நம்மளாம் தான் திராவிடர்கள், நம்மளாம் ஒன்னா இணை. எதுக்காக ஒன்னா இணை போற? அவனு ஐயா சித்தராமையாவே வாய் தொடர்ந்து சொல்லிட்டாரு. அவர் பெரிய பெரியாரிஸ்ட். கர்நாடகால ஐயா பெரியாரனுடைய சலை நிறுவனவர் அவரு தான். அவர் சொல்லிட்டாரு, நான் திராவிடம் இல்லடா அப்பாடா, சும்மா நான் திராவிடம் வந்து என்ன மறுபடியும் இருக்கீங்க, நான் திராவிடம் கிடையாதுடா. அவனு எனக்கு கீழே வந்து அவனே சொல்றான் நான் திராவிடம் இல்லைன்ட்டு. நான் மட்டும் எதுக்கு திராவிடன்னு ஒத்துக்கணும்? முடியாது. நீங்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது யாரு தனித்தமிழ்நாடு கேட்டது? யாரு? நீங்க தானே. அப்புறம் திராவிட நாடு அப்படின்னா திராவிட நாடு எங்க இந்த நடுவுல வரும்? தமிழ்நாடு தான் இருக்குது. மக்கள் அனைவரும் தனித்தமிழ்நாடு குரல் கொடுத்தாங்களா, திராவிட நாடு குரல் கொடுத்தாங்களா? நீங்க தனித்தமிழ்நாடு தானே கேட்டீங்க, அப்ப தமிழ்நாடு தானே, திராவிட நாடு இல்லைல்ல. போய் திராவிட மொழி பேசக்கூடிய மக்கள் யாரு, திராவிட நிலப்பரப்பு எங்க இருக்கு, அவங்க என்ன மொழி பேசுறாங்க, அதெல்லாம் முதல்ல சொல்லுங்க. அப்புறம் நாங்க சொல்ற திராவிடம் உண்மையா பொய்யா அப்படின்னு சும்மா வந்துட்டு திராவிடம். ஐயா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேற நீங்க சொல்றீங்க. ஐயங்க அவர் உதயநிதி இல்லைங்க, உதவிநிதிங்கிறாங்க. அவங்க இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் ஊடகவியலாளர் ஒருத்தர் சொல்றாரு, அது உதயநிதி இல்லைங்க, அது உதவாநிதி, துன்ப நிதி, தமிழ்நாட்டுக்கு வந்த துன்ப நிதி, துயர்நிதி அது அப்படிங்கிறாரு. சரி விடுங்க, பாடல்லாம் வேற வெளியிட்டீங்க, சரி எண்டிக்கு வந்துட்டோம். சரி, இந்த அருமையான பாடலை வெளியிட்ட காரணத்திற்காக ஐயா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா என்ற அரிய தகவல்களை அறிய ஆவலோடு காத்திருக்கும் எனது அன்பு தமிழ்நாடு மக்களே, அந்த அரிய தகவலை அறிய 2026 சட்டமன்ற தேர்தல் வரை நம்மோடு, அதாவது என்னோடு இணைந்திருங்கள். நான் உங்கள் அன்பு தம்பி மகேஷ் ஸ்டாலின் பாரதி. அடுத்த காலையில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.